தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழக்கடவும். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதிக்கும் வாருங்கள். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தை மீண்டும் செய்வானேயாகி அவன் தன் ஆத்துமாவை பிழைக்கப்படுவான். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் உண்ணுதல் ஆவிதான். தேவனை உண்ணுதலும் மலர்ந்ததுமான இருதயத்தை கேள்வி. உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் விடுங்கள். அவர் இரக்கமும் மன ஒழுக்கமும் நீடிய சாவும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீயது மனஸ்தாபப்படுகிற போல இருக்கிறார். நான் எழுந்து என் தகவனிடத்திற்கு போய், தகவனை வரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமே என்னுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாதமல்ல என்றேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி தன்னை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியை மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலை இருந்ததை அறிக்கையில தேவ வசனம் பல வாக்கியங்களில் நம்மை ஏறுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுமென்றி அவருடைய திருக்கல்வியினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூறி வந்துட்டு தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாய் இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இதயத்தோடும் தாழ்ந்த சதத்தோடும் வர்ம விவாசன தன்மையில் என்னுடைய கூட சேர்ந்து நான் சொல்லிய கதாபாக சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். யாவரும் முழங்கால்படியிட்டு பாவரிக்கை செய்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை உருவாக்கல் அவன் தான் பாவத்தை விட்டு திரும்பி விடைபெறிய விரும்பி பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற நமது ஜனத்திற்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் உணர்ந்தெழுப்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையால் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கிறோம். இனி உயிரோடு நாளெல்லாம் மாசிக்காமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனத்திருத்தலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். கர்த்தருக்கும் பரலோகத்தில் எங்கள் பிதாவே,
யாவரும் சேர்ந்து 95ஆம் சங்கீதத்தை பாடலாக